நம்ம ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல நம்ம சிவகார்த்தியின் நடிப்புல உருவான முதலாசி திரைப்படத்துடைய ட்ரைலர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து ஏற்கனவே நல்ல ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு டைலாக் வருது. அதாவது துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்ட்டு வில்லன் ஒரு பேசணும் வந்து பயங்கரமா பேசும் பொருளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சிவகார்த்தியின் கையில இருக்கிற துப்பாக்கியும் அது மட்டும் இல்லாம நம்ம ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே துப்பாக்கி படம் வந்து எடுத்திருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட துப்பாக்கியோட 2 அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரா அப்படின்றது தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்து கொஞ்சம் எப்படி போச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து சரி செஞ்சிருக்காரான்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணும்போது நம்மளை எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த உலகத்தை வச்சுக்கணும்ட்டு ஒரு டைலாகோட வருது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம கைதி படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ட்ரெய்லர் வந்து காட்டுது. ஸோ இந்த படத்தோடைய முக்கால்வாசி படம் வந்து நைட்ல தான் எடுத்திருக்காங்க, நைட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரவாதி கும்பல் வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதாவது சென்னையில தமிழ்நாடோ சென்னையோ சம்திங் ஏதோ ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாதுகாப்பு படை வந்து எப்படி முறியடிக்கிறாங்கன்ற விஷயத்த தான் இந்த கதை அப்படின்னு தான் வருது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் படமா கொடுத்துருக்கலாம், நல்ல ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் மூலமா பண்ணிருக்கேன். ஸோ அங்கங்க சஸ்பென்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ சஸ்பென்ஸ் கொடுத்து இந்த படத்தை வந்து ஒன்றும் கொடுப்பாருன்ட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ ஏன்னா முருகதாஸ் அவர்களோட படைப்பு வந்து ஒரு தனித்துவமானது. ஏன்னா வந்து ஏற்கனவே நீனா ரமணா துப்பாக்கி ஸோ இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த விஷயங்கள் வந்து பண்ண தவறிட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து கம்பேக் கொடுத்து என்னென்ன விட்டாரோ அதெல்லாம் இந்த படத்துல குடிப்பாருன்றது தான் எதிர்பார்க்கலாம். தமிழ்ல இருந்து கஜினி எடுத்து பாலிவுட்ல போயிட்டு கஜினி திரும்பி ரீமேக் பண்ணி வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்பவே வந்து 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொண்டுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து கம்பேக் கொடுப்பாருன்றது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல 2 கதை, ஒன்று டெரரிஸ்ட் கதையும் மற்றும் சிவகார்த்தியோட கதையும். அதை சிவகார்த்தியில வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு, ஸோ அது வந்து அவரோட காதலியோ இல்ல அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவரோ இந்த தீவிரவாதி குடும்பத்துல எப்படி மாற்றுறாங்க, ஸோ இவர் வந்து எப்படி வந்து காப்பாற்றும் போது 2 கதையும் ஒன்னாக்கி சிவகார்த்தின் அவர்கள் கடைசி ஒரு டைலாக் சொல்லுவார், இது என் ஊரு சார், நான் விட்டுட்டு போக மாட்டேன், நானும் கூட நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும். ஸோ அது வந்து குடும்பத்தையும் காப்பாற்றணும், ஊரையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு டைலாக் தான் அது. அது மட்டும் நடுவில் வந்து துப்பாக்கி படத்துலயும் இது பார்த்திருப்போம். ஏன்னா விடுமுறைக்கு வந்த ராணுவ அதிகாரி வந்து உள்ள வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரிதான் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி எதிர்த்து நிற்கிறாருன்றது தான் இந்த கதை. ஸோ கிட்டத்தட்ட துப்பாக்கியோட 2 அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அதே வில்லன் தான். ஸோ அந்த வில்லன் பேசுற டைலாகும் வந்து பெரும் பேசும் பொருளா இருக்கு. யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து இது வந்து இந்த படத்தோடைய ஆர்வத்தை தூண்டுது. இந்த படத்தோட கதை வந்து அங்க சஸ்பென்ஸ் வச்சு பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். ஏன்னா இதுக்கு சில பேர் போட்டியா இருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தை நொட்ட சொல்றதுக்குன்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஸோ எப்படியோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. யாரோட ரசிகரையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். ஏன்னா விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் வந்து கட்சி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரசிகர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அஜித் சாருக்கு ரசிகர் மன்றமே இல்லை. ஸோ இருந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசும் பொருளா இருக்கு. இது வந்து உண்மைதான். ஆனா ரசிகர்கள் போயிடுவாங்க நினைச்சிட்டு கையில வந்து துப்பாக்கி கொடுக்க மாட்டாரு அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ ரசிகர்கள் போக மாட்டாங்கல்ல, அவர் வந்து தொண்டர்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. டாடா பாய்.